நாங்கள் எதற்கும் தயார், சொன்னதை செய்வோம். அதிர வைத்த ஈரானின் ஆபரேஷன் மேட்மேன். ஒரே இரவில் பணக்கார நாடுகளை துவம்சம் செய்த பின்னணி. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த நிலையில் ஈரான் நடத்திய அதிரடி தாக்குதல் ஒட்டுமொத்த உலகையும் உறைய வைத்துள்ளது. சொன்னதை செய்வோம் என்று எச்சரித்த ஈரான் ஒரே இரவில் 7 பெரும் பணக்கார நாடுகள் உட்பட மொத்தம் 9 நாடுகள் மீது ஏவுகணை மழையை பொழிந்து தனது ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்த போது நாங்கள் எதற்கும் தயார் என்று ஈரான் கூறியது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு பெரும் திட்டம் என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளது. வளைகுடா நாடுகளின் மொத்த ஜிடிபி மதிப்பை சிதைப்பதன் மூலம் உலக நாடுகளை போரை நிறுத்த கோரி கெஞ்ச வைப்பதே ஈரானின் இந்த ஆபரேஷன் மேட்மேன் வியூகம் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். அதன்படி இஸ்ரேலின் ராமேத் கான் பகுதியில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் 2 பலியாகினர். மேற்கு கரை பகுதியிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. கத்தார் நாட்டில் சுமார் $1 லட்சம் தனிநபர் வருமானம் கொண்ட ராஸ் லபான் என்ற எரிவாயு மையம் ஈரான் தாக்குதலில் பலத்த சேதமடைந்துள்ளது. துபாய் மற்றும் அபுதாபி இலக்கு வைக்கப்பட்ட நிலையில் 27 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை அந்த நாடு இடைமறித்துள்ளது. இருப்பினும் எரிசக்தி நிலையங்கள் மீதான அச்சுறுத்தல் தொடர்கின்றது. சவுதி அரேபியாவில் ஜுபைல் மற்றும் சாம்ரிஃப் சுத்திகரிப்பு நிலையங்கள் அருகே ஏவுகணைகள் விழுந்ததால் அங்குள்ள மக்கள் வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். குவைத் மற்றும் பஹ்ரைனில் அமெரிக்க தளங்கள் மற்றும் 5வது கடற்படை தலைமையகம் குறிவைக்கப்பட்டுள்ளன. இதுவரை நடுநிலை வகித்து வந்த ஓமனம் இந்த முறை தப்பவில்லை. அங்குள்ள தொழிற்பேட்டைகள் மீது நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர். ஜோர்டான் மற்றும் ஈராக் நாட்டில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் தூதரகங்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன.